ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பர்சன்டேஜ். இப்போ பர்சன்டேஜில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான திங்ஸ்லாம் என்னன்னா, இப்போ ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க 80%. பர்சன்டேஜ்னாலே 100 தான். இப்போ 80%ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 80 டிவைடட் பை 100 பண்ணுவோம். இது கேன்சல் பண்ணுறோம், 0 0. நெக்ஸ்ட் 2 4 டைம்ஸ் 5. அப்போ 80%ஓடைய வேல்யூ வந்து 4/5. இது மாதிரி அவன் பர்சன்டேஜோட வேல்யூ என்ன பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருந்தாலும், இப்போ 25% கொடுத்துட்டு அதோட வேல்யூ நமக்கு வேணும்னா 25/100ன்னு போடணும். 5 5 25 24. அப்போ 25%ஓட வேல்யூ வந்து 1/4. இதே மாதிரி நம்மளால வேல்யூலேருந்து பர்சன்டேஜ் கன்வர்ஷனும் நம்ம பண்ணலாம். இங்கே 3/4 கொடுத்துட்டு இதோடைய பர்சன்டேஜ் வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நம்ம 3/4 × 100. அதாவது பர்சன்டேஜ்லேருந்து வேல்யூ வேணும்னா 100ஆல் டிவைட் பண்ணுவோம், வேல்யூலேருந்து பர்சன்டேஜ் வேணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 75%. ஸோ அவ்வளோதான். இதுதான் நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 ஃபார்முலா மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாட் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ் ஆஃப் ஒய். எக்ஸுன்றது ஒய்ல எவ்வளோ பர்சன்டேஜ், அது மாதிரி எனக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா x/y × 100 அப்படின்ட்டு போடணும். அதாவது இப்போ வாட் பர்சன்டேஜ் இஸ் 4 of 5 இது மாதிரி கொஸ்டின் வருதுன்னா இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். அப்போ 4/5 × 100 இப்படி சால்வ் பண்ணும். இது 80%. ஓகே, அதுதான் நான் இங்கே சொன்னேன். அது வந்து நம்ம ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட் பர்சன்டேஜ் இஸ் எக்ஸ் மோர் தென் ஒய். இது மாதிரி நமக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் × 100 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இதுவும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். In an examination, a student got 40% of the total marks to pass. If he got 178 marks but failed by 22 marks, what is the maximum marks of the exam? என்ன சொல்றாங்க கொஸ்டின்? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா அந்த டோட்டல் மார்க்லேருந்து 40% ஆஃப் த மார்க்ஸ் எடுத்தா அவங்க வந்து பாஸ். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ நம்மளோட பாஸ் மார்க் வந்து 40%. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க? If he got 178 marks but failed by 22 marks. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 178 மார்க்ஸ் எடுத்துடுறாங்க, பட் 22 மார்க்ஸ்னால ஃபெயில் ஆகுறாங்களா? அப்போ 178 அதோட இந்த 22 ஆட் பண்ணியிருந்தா அதுதான் பாஸ் மார்க்காக இருந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 178 + 22 எடுத்தா அதுதான் பாஸ் மார்க், அது வந்து 200. ஓகே, 40%ன்றது தான் பாஸ் மார்க்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. அப்போ இந்த 40%ன்றது ஒன்றும் இல்லை, இந்த 200 தான். 40% 200னா 100% எவ்வளோ நமக்கு வேணும்? அப்போ என்ன பண்ணணும்? 200/40 இன்ட்டு நமக்கு என்ன வேணும்? 100% வேணுமா? × 100 பண்ணுனா 500 தான் ஆன்சர். நமக்கு எப்போவுமே ஏதோ ஒரு பர்சன்டேஜோட வேல்யூ தெரியும்னா நம்ம அதை 100%க்கு மாற்றணும்னா இதுதான் ப்ரொசீஜர். என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதோட வேல்யூவை மேலே போடணும், கீழே அந்த பர்சன்டேஜ் × 100. அவ்வளோதான். செகண்ட் கொஸ்டின். In an examination, A scored 30% of total marks but failed by 15 marks. அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் A வந்து 30% ஆஃப் த மார்க்ஸ் எடுத்துடுறாங்க, எடுத்துட்டு 15 மார்க்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ அந்த 15 மார்க்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஏ வந்து பாஸ் ஆகிருக்குமா? ஸோ அப்போது ஏ எடுத்துருக்கிறது எவ்வளோ பாருங்கள், 30% ப்ளஸ் ஒரு 15 போட்டால் ஏ வந்து பாஸ் ஆகிடும். இது வந்து ஏவோட பாஸ் மார்க்காக இருந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிக்கு செக் பண்ணலாம். பி ஸ்கோர் 40% ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ் அண்ட் 35 மார்க்ஸ் மோர் தேன் த மினிமம் பாஸ் மார்க். பி வந்து 40% ஆஃப் த மார்க் எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக 35 மார்க்ஸ் வேறு எடுத்துருக்கு. ஸோ அப்போ பியோட பாஸ் மார்க் எல்லாத்துக்குமே பாஸ் மார்க் வந்து சேம் தான். அப்போ பி வந்து எடுத்து 40% ஆஃப் த மார்க்லேருந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்த 35 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பியோட பாஸ் மார்க் கிடைச்சிது. அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாம்ல, ரெண்டுமே பாஸ் மார்க் தான். ஸோ 35 அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ 40% மைனஸ் 30% பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிது? 10% = 50. 10% 50னா 100% எவ்வளோ? 50/10 × 100 போட்டுமா, அது 500. அவ்வளோதான். தேங்க்யூ.